ஹலோ ஆல், வெல்கம் டு ட்ரை இட் யுவர் செல்ஃப். இன்றைக்கி மஷ்ரூம் தோசா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கான ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனும் கறி லீஃபும் இதில் ஆட் பண்ணலாம். இதில் நான் இப்போ ஆனியன் ஆட் பண்ணுறேன். ஆனியன் கூடவே ஜிஞ்சரும் கார்லிக்கும் ரெண்டையும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஆனியன் நல்லா வதங்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் இதில் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த மசாலாலாம் நம்ம நல்லா இந்த ஆயிலே வதக்கிடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா அந்த ரா ஸ்மெல் அப்படியே இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஒரு தக்காளி இதில் ஆட் பண்ணுறேன். இதுவும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தோசாவில் தான் இதை வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதனால இது நல்லா சாஃப்டாக கேரமலைஸ் ஆகிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போது இதுக்கு தேவையான அளவு சால்ட் இதில் ஆட் பண்ணுறேன். சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்சர் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். சும்மா கொஞ்சமாக, ஸோ தட் பேனில் இது ஒட்டாது. இது கூட நான் வந்து இப்போ இந்த மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இதை அப்படியே நான் வந்து ஆட் பண்ணுறேன். நான் இங்கே ஒரு பேக்கெட் மஷ்ரூம் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு அதிகமாக நம்ம தண்ணி எல்லாம் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா வந்து நம்ம இனிஷியலாக ஒரு டீஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணோம் இல்லையா, ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி. இப்போ இந்த மஷ்ரூமில் இருக்கிற அந்த ஜூஸஸ் எல்லாம் வெளியே ஊஸ் அவுட் ஆகும். ஸோ அதோட ஜூஸ்லேயே இது நல்லா வேகட்டும். ஸோ லிட் போட்டு மூடிடலாம். நம்ம வந்து லிட் போடும்போது தண்ணியே ஆட் பண்ணல. பட் இப்போ பார்த்தீங்க இல்லையா, நல்லா எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு அந்த மஷ்ரூம் அப்படின்ட்டு. ஸோ இது நல்லா நம்ம ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணோம்னா நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட் ஏதாவது இதுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அதிலேருந்து ஜூஸஸ் வந்து ஊஸ் அவுட் ஆகிருக்குன்னு பாருங்கள். நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நான் ஆட் பண்ணல. இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருந்த லிட்டை நம்ம எடுத்துடலாம். ஏன்னா ஃபர்தராக நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா அதிலிருந்து இருக்கிற அந்த ஜூஸஸ் வந்து ஊஸ் அவுட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் ட்ரை ஆகாது. நம்மளோட ஸ்டஃபிங் கொஞ்சம் ட்ரையாக நமக்கு வேணும். ஸோ இப்போ வந்து ஃப்ளேமை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி குக் பண்ணலாம். நம்மளோட மஷ்ரூம் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் அந்த வாட்டர் இருக்குது. ஸோ இதுவும் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். இந்த ஸ்டஃபிங் ரொம்ப சிம்பிள் இல்லையா, அதிகமான இன்க்ரீடியன்ஸ் எதுவும் கிடையாது. இதை நீங்கள் இப்படியே வந்து சப்பாத்திக்கு இல்லை ரோட்டி கூட நீங்கள் ஒரு சப்ஜி மாதிரி இதை வந்து சாப்பிட்லாம். பட் நான் வந்து இன்றைக்கி தோசையில் வந்து ஸ்டஃப் பண்ணி மஷ்ரூம் தோசை பண்ண போகிறேன். தட்ஸ் ஆல். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணியே ஆட் பண்ணல. அதனால இவ்வளோ சீக்கிரம் நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இன்கேஸ் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது ரன்னியாக இருந்தது அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் தண்ணியில் கலக்கி நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா திக்காயிடும். ஓகே, நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு.
ஃபைனலாக நான் ஒரே ஒரு பிஞ்ச் சுகர் இதில் ஆட் பண்ணுறேன், டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா ஆட் பண்ண வேண்டாம். இப்போ நான் வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை வச்சு நம்ம மஷ்ரூம் தோசை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கொஞ்சமாக ஆயில் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ முக்கால்வாசி இது நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து அந்த ஸ்டஃபிங்கை சென்டரில் வைக்க போகிறேன். தோசை நல்லா இப்படி குக் ஆகிடுச்சுன்னா இந்த சைஸ்லலாம் உங்களுக்கு இப்படி ஸ்க்ரேப் பண்ணும்போது ஈஸியாக வரும். அவ்வளோதான், மஷ்ரூம் தோசை ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.